வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை பதிவு செய்து கொள்ளுங்கள். மலையில் நனைந்த என்னை வீட்டிற்கு அழைத்து வந்து ஆடையை களைந்து மயங்க வைத்தான். எனக்கு திருமணம் என்பதை மறந்து நான் அவனோடு இரவு முழுவதும் ஆடையை நீக்கி அவனுடன் படுத்துக்கொண்டேன். அதற்குப் பின் என்னுடைய பெயர் பிரமிளா. நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். எனக்கு இப்போது 27 வயது. நான் நிறுவனத்தில் வேலை செய்த அமர் என்னை விரும்பத் தொடங்கினார். நாங்கள் இருவரும் ஒன்றாக வேலை செய்தோம். ஒருவருக்கொருவர் அதிக நேரம் செலவிட்டோம். நானும் அமரை விரும்ப ஆரம்பித்தேன். அவர் மிகவும் உற்சாகமாகவும் எப்போதும் வேடிக்கையாகவும் இருந்தார். சில சமயங்களில் நாங்கள் இருவரும் உணவகங்களில் சாப்பிடச் செல்வோம். ஒரு வருடம் ஒன்றாக வேலை செய்த பிறகு அமர் என்னை திருமணம் செய்ய முன்மொழிந்தார். பிரமி, நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை ஒளிரச் செய் என்று சொன்னார். நான் அவரை திருமணம் செய்து கொள்ள மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டேன். அவரது திருமண முன்மொழிவுடன் என் வீட்டிற்கு வந்தார். எங்கள் திருமணமும் நிச்சயமானது. இப்போது திருமணத்திற்கு 20 நாட்கள் மட்டுமே உள்ளன. வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. ஆனால் நான் இப்போது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு விடுமுறை எடுக்க திட்டமிட்டிருந்தேன். தனியார் நிறுவனத்தில் விடுமுறை கிடைப்பது கடினம் என்பதால் வீட்டின் மூலமாகவே அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன. அப்போது என் அண்ணன் என்னை கிண்டல் செய்வான். இப்போது என் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வரும் என்று மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தேன். இப்போது என் வாழ்க்கையில் அன்பை பெறப்போகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அந்த பொருளை நான் பெறப்போகிறேன். இப்போது நான் அமரின் நினைவிலேயே தொலைந்து போயிருந்தேன். அமர் ஒவ்வொரு இரவும் எனக்கு போன் செய்து என்னுடன் நீண்ட காதல் உரையாடலை நடத்துவார். அவர் திருமண இரவை பற்றி பேசினார். நான் அந்த எண்ணங்களில் முழுவதுமாக தொலைந்து போயிருந்தேன். என் சக ஊழியர்களும் எங்கள் இருவரை பற்றி வேடிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தன. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு புதிய புயல் வர காத்துக் கொண்டிருந்தது. அதைப் பற்றி எனக்கு முழுமையாக தெரியவில்லை. ஒருபுறம் அமர் என் வாழ்க்கையைப் பற்றி புதிய கனவுகளை காணத் தொடங்கினார். மறுபுறம் என் வாழ்க்கையில் ஒரு நிலநடுக்கம் மெதுவாக வந்து கொண்டிருந்தது. இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் அமர் அலுவலகத்திற்கு வரவில்லை. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அதனால் நான் அலுவலகத்தில் அதிக வேலை செய்ய வேண்டியிருந்தது. வேலை முடியும் போது இரவு 10 மணி ஆனதால் இதற்கு மேல் அலுவலகத்தில் இருக்க முடியவில்லை. நான் உடனடியாக எனது பர்ஸை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றேன். பின்னர் நான் சாலையில் ஆட்டோவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். ஆனால் வானிலை மோசமடையத் தொடங்கியது. மழை பெய்ய ஆரம்பித்தது. ஒதுங்கி நிற்க இடமில்லாததால் மழையில் நனையத் தொடங்கினேன். இரவு தாமதமாக இருந்ததால் ஆட்டோ கிடைக்காமல் அங்கேயே நின்று கவலைப்படவும் ஆரம்பித்தேன். நான் மிகவும் மழையில் நனைந்து போயிருந்தேன். பின்னர் ஒரு பெரிய கார் வந்து என் முன் நின்றது. அதிலிருந்த இளைஞன் ஒருவன் காரின் ஜன்னல் வழியாக, "காருக்குள் வாருங்கள்" என்றான். நான் அவனை பார்த்தபோது நான் அவனை அடையாளம் கண்டேன். அவன் என் அலுவலகத்தில் வேலை செய்யவில்லை. ஆனால் என் எதிரே உள்ள அலுவலகத்தில் வேலை செய்கிறான். லிப்டில் போகும்போதும் வரும்போதும் நான் அவனை பலமுறை பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் நான் அவனுடன் தனியாக லிப்டில் இருக்கும்போது அவன் என்னை ரகசியமாக பார்த்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அலுவலகம் முடிந்து ஆட்டோவுக்காக காத்திருந்த போது ஒரு இளைஞன் என் அருகில் வந்து லிப்ட் வழங்க முன்வந்தான். அப்போது அமர் அவரது பைக்கில் வந்ததால் நான் அமரோடு சென்றேன். அந்த இளைஞன் தனது காரில் என்னையும் அமரையும் நீண்ட நேரம் பின்தொடர்ந்தான். ஆனால் இன்று அமர் இல்லை. அதே பையன் மீண்டும் லிப்ட் கொடுக்க முன்வந்தான். நான் அவனை பார்த்தும் எதுவும் பேசவில்லை. அறிமுகமில்லாதவரிடம் லிப்ட் வாங்குவது பொருந்தாது என்று கூறி நன்றி சொல்லி நான் ஆட்டோவுக்காக காத்திருப்பதாக தெரிவித்தேன். அதற்குள் அவன் காரிலிருந்து இறங்கி ஓடி வந்து ஏற்கெனவே இரவு 11 மணி ஆகிவிட்டதாகவும் மோசமான வானிலையில் ஆட்டோ கிடைக்காது என்றும் தன்னுடன் வருமாறும் வற்புறுத்தினான். சிறிது யோசித்த பின் அவனது உதவியை ஏற்கலாம் என்று எனக்கு தோன்றியது. அவன் காரில் ஏறிச் சென்றேன். நான் மிகவும் நனைந்திருப்பதாக கூறிய அவன் தனது வீடு அருகில் இருப்பதாகவும் முதலில் உடை மாற்றிக் கொள்ளுமாறும் பின்னர் வீட்டில் கொண்டு விடுவதாகவும் சொன்னான். நான் குளிரில் நடுங்க அவன் என்னை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று ஒரு துண்டு கொடுத்தான். பின்னர் அவனது அறைக்கு அழைத்துச் சென்று தனது சட்டையும் பேண்டும் கொடுத்து அணியச் சொல்லிவிட்டு வெளியேறினான். என் ஈரமான தலையை துடைக்கும் போது முன்னிருந்த ஹேர் ட்ரையரைக் கண்டேன். தலை அதிகம் நனைந்திருந்ததால் முதலில் தலைமுடிய உலர்த்திவிட்டு பின்னர் உடலை துடைக்கலாம் என்றெண்ணினேன். தலைமுடி உலர்த்திய பின் ஈர ஆடைகளை கழற்றி கைகால்களை துடைக்கத் தொடங்கினேன். அப்போது அந்த இளைஞன் எதிர்பாராத விதமாக அறைக்குள் வந்துவிட்டான். ஒரு கணம் நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டிருந்தோம். அடுத்த கணம் அவன் மன்னிப்பு கேட்டு கதவை மூடினான். என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஒரு அறிமுகமில்லாத பையன் என்னை இந்த நிலையில் பார்த்துவிட்டானே என்று வெட்கப்பட்டேன். உடனே அவன் சட்டையை அணிந்தேன். ஆனால் அவன் பேண்ட் பொருந்தாததால் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டேன். பின்னர் நான் வெளியே வந்தபோது அவன் கதவை தட்டியதாகவும் நான் பதிலளிக்காததாலேயே உள்ளே நுழைந்ததாகவும் விளக்கினான்.
அப்போதுதான் கதவு தட்டப்பட்ட சத்தம் என் காதில் விழுந்தது. நான் திகைத்துப் போனதால் எதுவும் பேசத் தெரியவில்லை. என் கவனமே வேறு பக்கமாக இருந்ததை ஒப்புக்கொண்டேன். உங்கள் பேண்ட் எனக்கு பொருந்தவில்லை என்று சொன்னேன். உடனே அவன், உங்கள் ஆடைகளை வாஷிங் மெஷினில் போட்டால் 1/2 மணி நேரத்தில் உலர்ந்துவிடும். பிறகு வசதியாக உங்கள் உடை அணிந்து செல்லலாம் என்றான். என் ஆடைகளை உலர வைத்தான். பின்னர் அவன் ஏதாவது சமைத்துச் சாப்பிடலாம் என்று கூற, நாங்கள் இருவரும் சமையலறைக்குச் சென்றோம். அவன் ஆம்லெட் மற்றும் டீ தயாரிக்க, நாங்கள் இருவரும் உண்ணத் தொடங்கினோம். அப்போதும் அந்த இளைஞன் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தான். இதை நான் உணர்ந்தவுடன் உடனே என் சட்டையின் பட்டனை சரி செய்தேன். அவன் மெதுவாக என் அருகில் நெருங்கினான். அப்போது என் சுவாசம் மிகவும் குளறுபடியானது. அவனது சுவாசமும் வேகம் எடுக்கத் தொடங்கியது. அந்த இளைஞன் மிகவும் கவர்ச்சியாக இருந்தான். நான் அவன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தேன். பின்னர் அவன், நான் உனக்கு ஒரு நைட்டி வாங்கி வருகிறேன். அதை அணிந்து கொள் என்று சொல்லிவிட்டு எனக்காக ஒரு நைட்டி கொண்டு வந்தான். நான் அந்த நைட்டியை மாற்ற அறைக்குச் சென்றேன். ஆனால் எத்தகைய எண்ணங்களில் மூழ்கியிருந்தேன் என்றே தெரியவில்லை. கதவை மூட மறந்துவிட்டேன். அங்கேயே நைட்டியை மாற்றத் தொடங்க, அவன் அங்கேயே நின்று என்னையே பார்த்துக் கொண்டிருந்தான். நான் நைட்டி அணிவதற்கு முன்பாகவே அவன் என்னருகில் வந்து என் கையை பிடித்துக் கொண்டான். நான் மயக்கம் போலாக இருவரும் வேகமாக மூச்சு விடத் தொடங்கினோம். நான் அவன் காதலில் மூழ்கிப் போனேன். எனக்கு என்ன உணர்வு என்றே புரியவில்லை. அமர் இதுவரை கூட என்னைத் தொட்டதில்லை. ஆனால் இவன் என் கையை பிடித்திருக்கிறான். அமரின் நினைவு வந்ததும் என் திருமண விஷயம் நினைவுக்கு வந்தது. இருந்தாலும் இவ்வளவு நடந்த பிறகும் என்னால் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் அவன் காதலில் ஆழமாக மூழ்கிவிட்டேன். சில நிமிடங்கள் நாங்கள் காதலை பரிமாறினோம். திடீரென நான் என்ன செய்யப் போகிறேன் என்று யோசித்த போது என் கண்களில் கண்ணீர் வந்தது. நீ என்ன செய்கிறாய்? உன்னை எனக்கு அறிமுகமே இல்லை என்றேன். அவன், நான் ஆகாஷ் என்றான். என் பக்கத்து அலுவலகத்தின் ஆகாஷ் என்று அவன் சொன்னதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் மிகவும் பணக்காரர் என்பது எனக்குத் தெரியாது. ஏனென்றால் நான் எப்போதும் என் அலுவலகத்தைச் சுற்றி அவரை பார்த்திருந்தாலும் அவர் தினமும் லிப்டில் என்னுடன் ஏறி இறங்கியும் நான் ஒருபோதும் கவனித்ததில்லை. ஆனால் இப்போது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் தன்னை எப்படி கட்டுப்படுத்திக் கொள்கிறார் என்பதும் புரியவில்லை. என் கண்களில் கண்ணீரைக் கண்டதும் அவர் தன்னை நிறுத்திக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினார். அவர் தனது வரம்பை மீறவில்லை. என் மரியாதையும் அப்படியே இருந்தது. நான் விரைவில் எழுந்து என் நனைந்த ஆடைகள் உலர்ந்திருப்பதைக் கண்டேன். உடனே அவற்றை அணிந்து கொண்டு வெளியே வந்தேன். ஆகாஷ் என் கண்களைக் கூட பார்க்கவில்லை. ஆனால் நான் அவரிடம் பேச விரும்பினேன். அவர் என்னை பார்க்காமலேயே உன்னை வீட்டில் இறக்கி விடுகிறேன் என்றார். 2 குடைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் காரில் அமர்ந்தோம். ஆகாஷ் என்னுடன் பேச வேண்டும். எங்களுக்கிடையே நடந்தது குறித்து ஏதாவது பேச வேண்டும் என்று நானும் காத்திருந்தேன். ஆனால் அவரால் என் கண்களைப் பார்த்து பேச முடியவில்லை. என் வீட்டருகில் காரை நிறுத்திய அவர், உனக்கு வேண்டுமானால் இந்த பரிசை எடுத்துச் செல்லலாம் என்றார். நான் அவரை பார்க்கத் தொடங்கிய போது அவர் தனது பரிசுடன் தனது கார்டையும் எனக்கு கொடுத்தார். கார்ட்ஸை கையில் பிடித்துக்கொண்டு அவர் என்ன சொல்வார் என்று காத்திருந்தேன். ஆனால் அவர் அமைதியாகவே இருந்தார். திடீரென்று எனக்கு என்ன ஆனது என்றே எனக்கு தெரியவில்லை. நான் அவரை நெருங்கி அவர் கையை பற்றிக் கொண்டேன். அவர் என்னை அன்பான பார்வையால் நோக்கியபடி இருந்தார். சிறிது நேரத்தில் நான் அவரை விட்டு பிரிந்து என் வீட்டுக்கு வந்தேன். நேராக படுக்கை அறைக்குச் சென்றேன். பின்னர் அன்று நிகழ்ந்தவை குறித்து ஏறத்தாழ 1/2 மணி நேரம் சிந்தனையில் மூழ்கியிருந்தேன். அப்போது அவர் கொடுத்த கார்டை பார்த்தேன். அதில் அவரது தொலைபேசி எண் இருந்தது. எதையும் சிந்திக்காமல் அவருக்கு அழைத்தேன். ஆகாஷ் அழைப்பை எடுத்தபோது நான் நடந்ததைச் சொல்ல முயல அவர் என் பேச்சைத் தடுத்து, நான் என் படுக்கை அறையில் படுத்துக்கொண்டு உன்னுடன் கழித்த நினைவுகளில் மூழ்கியிருக்கிறேன். இது என் வாழ்க்கையின் மிக அழகான தருணம் என்றார். என் இதயத்திற்கு என்ன ஆனதென்றே தெரியவில்லை. அந்த இருப்பு என்னை ஆகாயத்தை நோக்கி இழுத்தது. அந்த நேரத்தில் எனக்கு தூக்கமும் வந்துவிட்டது. மறுநாள் காலை எழுந்ததும் நான் ஆகாஷுக்கு குட் மார்னிங் செய்தி அனுப்பினேன். அன்று சனிக்கிழமை, எனவே விடுமுறை. ஆகாஷை பார்க்க முடியாது என்று நினைத்தேன். உடனே அவர் பதில் அனுப்பி, இன்று என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டார். நான் உண்மையில் திருமண ஷாப்பிங்கிற்குச் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் ஆகாஷிடம் ஃப்ரீ தான் என்று கூறினேன். அது காதலா அல்லது வேறு ஏதோவென்று புரியவில்லை. அதற்கு அவர், அப்படியானால் மதியம் 12 மணிக்கு என் வீட்டிற்குச் சாப்பிடவா? நான் உணவு தயாராக வைத்திருக்கிறேன் என்றார். நான் கடிகாரத்தை பார்த்தேன். ஏற்கனவே 10 மணி ஆகியிருந்தது. விரைவாக தயாரானேன். நான் ஷாப்பிங் தனியாகச் செல்வதாகவும் அமரைச் சந்திக்க வேண்டுமென்றும் அப்பா அம்மாவிடம் கூறினேன். ஆனால் அதற்கு முன் ஆகாஷைச் சந்திக்க விரும்பினேன். எங்களுக்கிடையே நடந்தது என் வாழ்வில் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியது. சரியாக 12 மணிக்கு நான் அவர் வீட்டை அடைந்தேன். என்னை பார்த்து புன்னகைத்தவாறு வீட்டுக்குள் அழைத்தார். உணவு தயாராக உள்ளது. முதலில் சாப்பிடுவோம், பின்னர் பேசலாம் என்றார். சாப்பிட்டு முடித்ததும், ஆகாஷ்
நேற்று என்ன நடந்தது? எப்படி நடந்தது என்றே தெரியவில்லை. எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 19 நாட்களில் என் திருமணம் நடைபெறவிருக்கிறது என்றேன். என் பேச்சைக் கேட்டதும் அவர் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர் என்னை இழக்க விரும்பவில்லை. என்னை காதலிப்பதாக நான் உணர்ந்தேன். நான் புறப்படும்போது ஆகாஷ் என் கையை பிடித்து, "நீ மனம் மாறினால் உனக்காக நான் இங்கேயே காத்திருக்கிறேன்" என்றார். அவர் கண்களில் என் மீதான அன்பை நான் கண்டேன். அவர் ஒரு பார்வையில் என் உடல் நடுங்கத் தொடங்கியது. நான் ஏன் இவ்வளவு பலவீனமாகிறேன் என்று எண்ணியபடியே அவர் அருகில் சென்று அவர் கையை பிடித்தேன். அந்த கணம் என்னை முழுமையாக பைத்தியமாக்கியது. மிகுந்த சிரமத்துடன் அவரை விட்டு பிரிந்து பின்னர் அமருடன் ஷாப்பிங்கில் ஈடுபட்டேன். இரவு வீடு திரும்பியபோது அமரிடமிருந்து அழைப்பு வந்தது. ஆனால் நான் அமரிடம் ஏன் பேச வேண்டும் என்று சிந்திக்கத் தொடங்கினேன். எங்களுக்கிடையே தொலைபேசியில் நடக்கும் காதலில் எனக்கு ஆர்வமில்லை. நான் அமரிடம், "மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நாளை பேசலாம்" என்று சொல்லி அழைப்பை துண்டித்தேன். பின்னர் வேண்டாம் என்று தெரிந்தும் நான் ஆகாஷுக்கு மீண்டும் தொலைபேசியில் அழைத்தேன். அவர் அழைப்பை எடுத்ததும், "இன்று முழுவதும் என்ன செய்தாய்?" என்று கேட்டார். நான் அமருடன் திருமண ஷாப்பிங்கில் மும்முரமாக இருந்தேன். "நீ என்ன செய்தாய்?" என்று நான் கேட்டேன். என்று நான். அதற்கு அவர், "உன் நினைவுகளில் தொலைந்து போயிருந்தேன். அந்த நினைவுகள் என் இதயத்திலிருந்து ஒருபோதும் வெளியேறாது. உனக்கு நேரமிருந்தால் நாளையும் என் வீட்டிற்குச் சாப்பிட வருகிறாயா?" என்றார். நான் வரமாட்டேன் என்றும், எனக்கு திருமணமாகப் போகிறது என்பது உனக்குத் தெரியும் என்றும் சொல்லி அழைப்பைத் துண்டித்தேன். ஆனால் மறுநாள் சரியாக 12 மணிக்கு மீண்டும் அவர் வீட்டை அடையச் செய்த அந்த சக்தி என்னவென்றே புரியவில்லை. ஆகாஷ் வீட்டிற்குச் சென்றதும் என்னை பார்த்து அவர் புன்னகைக்கத் தொடங்கினார். பின்னர் என்னை உள்ளே அழைத்தார். உணவு முடிந்ததும் இருவரும் சோஃபாவில் அமர்ந்திருந்தோம். திடீரென்று அவர் என்னை அன்பான கண்களால் நோக்கினார். "நீ வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய். பிறகு எப்படி வந்தாய்? எனக்குத் தோன்றியதைப் போல உனக்கும் தோன்றுகிறதா? அப்படியானால் இந்த இடைவெளி ஏன்? அதைக் களைவோம்" என்றார். அவரது வார்த்தைகளால் எனக்கு மயக்கம் வரத் தொடங்கியது. அவரது காதலை அனுபவிக்கத் தொடங்கினேன். அந்த கணத்தில் நான் அவரது அன்பில் முழுமையாக மூழ்கிப் போனேன். அவர் என்னை முழுமையாக தனதாக்கிக் கொண்டார். எனக்கு நினைவு வந்தபோது மிகவும் தாமதமாகிவிட்டது. இன்னும் 18 நாட்களில் திருமணம். ஆனால் நான் முழுமையாக ஆகாஷினுடையவள் ஆனேன். "இப்போது நீ என்னுடையவள். நான் உன்னை விட்டுப் போக மாட்டேன். என்னுடன் வா" என்றார் ஆகாஷ். அவர் என்னை அவரது காரில் என் வீட்டிற்கு அழைத்துச் சென்று நேரடியாக வீட்டினுள் நுழைந்தார். பின்னர் என் அம்மாவையும் அப்பாவையும் அழைத்தார். என் பெற்றோர் வந்ததும் அவர்கள் அவரை விசித்திரமான கண்களால் பார்க்கத் தொடங்கினர். ஆகாஷ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு, "உங்கள் மகளும் நானும் காதலிக்கிறோம். இப்போது எங்களால் பிரிய முடியாது" என்றார். அவரது வார்த்தைகளால் என் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவர் இதை என் பெற்றோரிடம் எப்படிச் சொன்னார் என்று யோசித்தேன். என் அம்மாவும் அப்பாவும் என்னை பெரிய கண்களால் பார்க்கத் தொடங்கினர். இன்னும் சில நாட்களில் என் மகளுக்கு திருமணம் இருக்கிறது என்ற நிலையில் ஆகாஷ் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு பெட்டியை வெளியே எடுத்தார். அதனைத் திறந்தபோது உள்ளே குங்குமம் இருந்தது. அவர் என் நெற்றியில் குங்குமம் வைத்து, "இனி இவர் என் மனைவி" என்றார். பின்னர் என் கையை பிடித்து அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அப்போது நான் என்ன சொல்வது? அந்த நிலநடுக்கத்தில் நான் அழித்துச் செல்லப்பட்டேன். எங்கள் திருமணம் ரத்து செய்யப்பட்டதால் அமரின் இதயம் உடைந்தது. எனக்கு என்ன நடந்தது என்பதை என் பெற்றோரால் நம்ப முடியவில்லை. ஒரு அறிமுகமில்லாத பையனுடன் நான் எப்படிச் சென்றேன் என்று எனக்குமே புரியவில்லை. நான் என் சொந்த திருமணத்தை ரத்து செய்துவிட்டு ஆகாஷுடன் இப்போது தனிமையில் வாழ்கிறேன். தற்போது நான் கர்ப்பமாக இருக்கிறேன். விரைவில் எங்களுக்கு குழந்தை பிறக்கவிருக்கிறது. அமரின் வருத்தம் எனக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நான் இப்போது என் கணவர் ஆகாஷுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதைப்பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் தெரிவியுங்கள். பார்த்ததற்கு நன்றி.